தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக எந்தவொரு தொகுதியிலும் வெற்றி பெற முடியாது, அனைத்து தொகுதிகளிலும் அஇஅதிமுகவே அமோக வெற்றி பெறும் என்பது கருணாநிதிக்கும் திமுகவினருக்கும் தெளிவாக தெரிந்திருப்பதால் பலவித பொய் பிரச்சாரங்களை திமுகவினர் மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை 110வது விதியின் கீழ் தாம் வெளியிட்ட அறிவிப்புகள் நிறைவேற்றப்படவில்லை என திரும்ப திரும்ப பொய் பேசி வரும் திமுகவினருக்கு உரிய பதிலடி தரும் வகையில் முதற்கட்டமாக பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை ஆகிய 3 துறைகளில் ஆண்டுதோறும் தாம் வெளியிட்ட அறிவிப்புகள் எவ்வாறு நிறைவேற்றப்பட்டுள்ளன என்பதை புள்ளி விபர ஆதாரங்களுடன் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விளக்கமாக எடுத்துரைத்துள்ளார். மற்ற துறைகளின் அறிவிப்புகள் செயல்படுத்தப்பட்டிருப்பது குறித்த விவரங்களும் தொடர்ந்து வெளியிடப்படும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள அறிக்கையில், திரு கருணாநிதிக்கும் திமுகவினருக்கும் மே மாதம் 16ஆம் தேதி நடைபெறவுள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக எந்த தொகுதியிலும் வெற்றி பெறப் போவதில்லை என்பது தெரிந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார். அனைத்து தொகுதிகளிலும் அஇஅதிமுக வேட்பாளர்கள்தான் வெற்றி பெறப் போகிறார்கள் என்பது திமுகவினருக்கு தெரியும். எனவேதான் பலவித பொய் பிரச்சாரங்களை திமுகவினர் மேற்கொண்டு வருகின்றனர் என முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். 2011ஆம் ஆண்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அளித்த தேர்தல் வாக்குறுதிகளில் 90% நிறைவேற்றப்படவில்லை என ஒரு பொய் பிரச்சாரத்தை திமுகவினர் மேற்கொண்டுள்ளனர். இதற்கு பதிலளிக்கும் விதமாக 2011ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்பது பற்றி தாம் பொதுக்கூட்டங்களில் விரிவாக எடுத்துரைத்து வருவதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் விதி எண் 110 கீழ் கடந்த 5 ஆண்டுகளில் பல அறிக்கைகளை தாம் அளித்துள்ளதாகவும் அவற்றில் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்பது பற்றியெல்லாம் தாம் எடுத்து கூறியுள்ளதாகவும் தெரிவித்துள்ள முதலமைச்சர், இந்த திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ள காரணத்தால்தான் ஒவ்வொரு முறை சட்டமன்றம் கூடும்போதும் 110 விதியின் கீழ் மக்கள் நலன் பயக்கும் விதமாக என்னென்ன புதிய அறிவிப்புகளை நான் வெளியிடப் போகிறேன் என ஒட்டுமொத்த தமிழர்களும் ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தனர் என்பதை அனைவரும் அறிவர். தாம் சட்டமன்றத்தில் அறிவித்த திட்டங்களில் சில திட்டங்கள் உடனடியாக செயல்படுத்தக்கூடியவை. கட்டடங்கள், சாலைகள், பாலங்கள் கட்டுவது போன்ற அறிவிப்புகள் 1-2 வருடங்களில் நிறைவேற்றப்படக்கூடியவை. சில்லஹல்லா புனல் மின் திட்டம் போன்ற பெரும் திட்டங்கள் சில ஆண்டுகளில் முடிக்கக்கூடியவை என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவையின் 110 விதியின் கீழ் தாம் அறிவித்தவை அனைத்தும் செயலாக்கத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளன. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதே இந்த அறிவிப்புகள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை திமுகவினர் மேற்கொண்டனர். அப்போதைய தமது தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் ஒரு சில உதாரணங்களை சுட்டிக்காட்டி இதற்கு பதிலளித்துள்ளேன். பொய் பிரச்சாரம் செய்த திமுகவினருக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் சரியான சம்மட்டி அடியை கொடுத்தனர். எனினும் சட்டப்பேரவையிலும் திமுகவினர் இதே குற்றச்சாட்டை எழுப்பினர். அதற்கு சட்டப்பேரவையில் விரிவான பதில் அளிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பொய் பிரச்சாரம் ஒன்றையே தங்களது பிரச்சார ஆயுதமாக நம்பியுள்ள திமுகவினர் தற்போதும் 110 விதியின் கீழ் நான் செய்த அறிவிப்புகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை என திரும்ப திரும்ப பொய் பேசி வருகின்றனர். எனவே ஆண்டுதோறும் துறைதோறும் நான் செய்த அறிவிப்புகள் எவ்வாறு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன என்பது பற்றி துறை வாரியான விளக்கங்களை நான் தொடர்ந்து அளிக்க விரும்புகிறேன். தமது அறிக்கையில் 3 துறைகள் பற்றிய விவரங்களை தெரிவிப்பதாகவும் பிற துறைகள் பற்றிய விவரங்களும் தொடர்ந்து வெளியிடப்படும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். முதலாவதாக பள்ளிக்கல்வித்துறையில் 2011-2012ஆம் ஆண்டு அறிவிப்புகள் செயல்படுத்தப்பட்டிருப்பது பற்றிய விவரங்களை முதலமைச்சர் பட்டியலிட்டுள்ளார். இதன்படி மாநிலத்தில் 100 அரசு உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டு 900 முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு 100 மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். 65 தொடக்கப் பள்ளிகள் நடுநிலைப் பள்ளிகளாகவும் 710 நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகளாகவும் நிலை உயர்த்தப்பட்டு 3745 பட்டதாரி ஆசிரியர்களும் 710 இளநிலை உதவியாளர்களும் 710 அலுவலக உதவியாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். 13000 ஆசிரியர் பணியிடங்கள் ஏற்படுத்தப்பட்டு அனைத்து பணியிடங்களும் நிரப்பப்பட்டுள்ளன. உடற்கல்வி, ஓவியம், தொழிற்கல்வி ஆகியவற்றுக்காக 16549 பகுதி நேர ஆசிரியர் பணியிடங்கள் ஏற்படுத்தப்பட்டு தேவைக்கேற்ப 15169 பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. ஊராட்சி ஒன்றிய பள்ளிகள், அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் இந்த கல்வியாண்டில் 1082 கோடியே 71 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உட்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படும் என அறிவித்திருந்தேன். அதன்படி கடந்த 5 ஆண்டுகளில் 4165.94 கோடி ரூபாய் செலவில் உட்கட்டமைப்பு வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன.
நிலை உயர்த்தப்பட்ட மேல்நிலைப் பள்ளிகளுக்கு 3187 முதுகலை ஆசிரியர் பணியிடங்கள் ஏற்படுத்தப்பட்டு நிரப்பப்பட்டுள்ளன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே மாதிரியான புத்தக பைகள், ஜியாமெட்ரி பாக்ஸ், கிராமப்புற மாணவர்களுக்கு இதுவரை கிடைக்கப்பெறாத வண்ண பென்சில்கள் மற்றும் புவியியல் வரைபடங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் துப்புரவாளர் உட்பட ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் ஏற்படுத்த ஆணையிடப்பட்டு 3708 பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளன. மாணவர்களுக்கு புத்தக சுமையை குறைத்திட முப்பருவ முறை, அதாவது ட்ரைமெஸ்டர் பேட்டர்ன் அறிமுகப்படுத்தப்பட்டு 1 முதல் 8ஆம் வகுப்புகளுக்கு முப்பருவ முறை செயல்படுத்தப்பட்டு வருகிறது. முப்பருவ முறையுடன் கூடிய தொடர் மற்றும் முழுமையான மதிப்பீட்டு முறை 9ஆம் வகுப்பிற்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2012ஆம் ஆண்டு முதல் புகைப்படத்துடன் கூடிய மதிப்பெண் சான்றிதழ் வழங்கப்பட்டு வருகிறது. 7 முதல் 17 வயதுள்ள பள்ளி செல்லும் மாணவர்களுக்கு 2012-2013ஆம் கல்வியாண்டு முதல் அனைத்து பள்ளிகளிலும் சதுரங்க விளையாட்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஆசிரியர்களின் கற்றல் கற்பித்தல் முறைகளை மேம்படுத்தும் வகையில் ICT at Schools, அதாவது இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி at Schools தமிழ்நாடு என்ற புதிய திட்டம் உருவாக்கப்பட்டு முதற்கட்டமாக விழுப்புரம் மாவட்டத்தில் வெற்றிகரமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா புள்ளிவிவர ஆதாரங்களுடன் விளக்கமாக எடுத்துரைத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து 2012-2013ஆம் ஆண்டுக்கான அறிவிப்புகள் செயல்படுத்தப்பட்டிருப்பது பற்றிய விவரங்களை முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளுக்காக மட்டுமல்லாமல் இக்குழந்தைகளின் தேவைகளை பெற்றோர் அறிந்து கொள்ளும் வகையில் நாட்டிலேயே முதன்முறையாக மாநில ஆதார வள மையம், அதாவது ஸ்டேட் ரிசோர்ஸ் சென்டர், சென்னை சாந்தோமில் அமைக்கப்பட்டுள்ளது. மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகளிடையே படிக்கும் பழக்கத்தை ஊக்குவிக்கும் பொருட்டு கோயம்புத்தூர் மாவட்ட மைய நூலகத்தில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் தனிப்பிரிவு அமைக்கப்பட்டுள்ளது என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். அடுத்ததாக 2013-2014ஆம் ஆண்டுக்கான அறிவிப்புகள் செயல்படுத்தப்பட்டிருப்பது குறித்து முதலமைச்சர் எடுத்துரைத்துள்ளார். மக்கள் தொகை 300 பேர் கொண்ட குடியிருப்பு பகுதிகளிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்திற்குள் ஒரு தொடக்கப்பள்ளி அமைய வேண்டும் என்ற அடிப்படையில் 54 புதிய தொடக்கப்பள்ளிகள் தொடங்கப்பட்டு தலைமை ஆசிரியர் மற்றும் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டு நிரப்பப்பட்டுள்ளன. 2013-2014ஆம் கல்வியாண்டில் 50 நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டு தேவையான ஆசிரியர் பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டு நிரப்பப்பட்டுள்ளன. 2013-2014ஆம் கல்வியாண்டில் 100 உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டு 1000 ஆசிரியர் பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டு நிரப்பப்பட்டுள்ளன. இடம்பெயர்ந்த தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு கல்வி வசதி அளிக்கும் திட்டம் என்ற புதிய திட்டம் 2012-2013ஆம் ஆண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு பாடநூல் கழகம் தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டு 2014-2015ஆம் ஆண்டிலிருந்து இக்கழகம் மாணவர்களுக்கு தேவையான உபகரணங்கள் கொள்முதல் செய்து மாணவர்களுக்கு விலையில்லாமல் வழங்கி வருகிறது. 2012-2013ஆம் ஆண்டு முதல் மாநில மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெறும் மாணவர்களுக்கு உதவி புரியும் வகையில் முதன்முறையாக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 2013ஆம் ஆண்டு முதல் தொடர் செலவினமாக 10 கோடி ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. மத்திய மாநில அரசுகளின் நிதியுதவியுடன் 44 பெண்கள் விடுதிகள் கட்டுவதற்கு மாநில அரசின் 10 விழுக்காடு பங்களிப்பான 6.11 கோடி ரூபாயுடன் 45.44 கோடி ரூபாய் கூடுதல் நிதியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 13 மாவட்டங்களில் 26 மாதிரி பள்ளிகள் கட்டுவதற்கு மாநில அரசின் 25 விழுக்காடு பங்களிப்பான 33.13 கோடி ரூபாயுடன் 57.23 கோடி ரூபாய் கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா புள்ளி விவரங்களுடன் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து 2014-2015ஆம் ஆண்டுக்கான அறிவிப்புகள் செயல்படுத்தப்பட்டிருப்பது குறித்து முதலமைச்சர் எடுத்துரைத்துள்ளார். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் அதிகம் உள்ள 128 குடியிருப்பு பகுதிகளில் தலா ஒரு தொடக்கப்பள்ளி வீதம் 128 புதிய தொடக்கப்பள்ளிகள் தொடங்கப்பட்டு 256 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். 19 மாவட்டங்களில் 42 தொடக்கப்பள்ளிகள் நடுநிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டு 126 ஆசிரியர் பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளன. 50 அரசு நடுநிலைப் பள்ளிகள் உயர்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டு 300 ஆசிரியர் பணியிடங்களும் அனுமதிக்கப்பட்டு நிரப்பப்பட்டுள்ளன. 100 அரசு மாநகராட்சி மற்றும் நகராட்சி உயர்நிலைப் பள்ளிகள் மேல்நிலைப் பள்ளிகளாக நிலை உயர்த்தப்பட்டதுடன் 1000 ஆசிரியர் பணியிடங்களும் அனுமதிக்கப்பட்டு நிரப்பப்பட்டுள்ளன.
வருவாய் ஈட்டும் தந்தை அல்லது தாய் விபத்தில் இறந்துவிட்டாலோ நிரந்தர முடக்கமடைந்தாலோ வருவாயின்மை காரணமாக பள்ளியில் கல்வி கற்கும் அவர்களது குழந்தைகள் கல்வியை தொடர்ந்து கற்க இயலாத நிலை ஏற்படும் சமயத்தில் அவர்களது குழந்தைகள் தங்களது கல்வியை தொடர்ந்து கற்கும் வகையில் அரசு மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை கல்வி கற்கும் மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் 50,000 ரூபாய் நிதி வழங்கும் திட்டம் தம்மால் 2005ஆம் ஆண்டு முதல் கொண்டுவரப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த தொகை 2014ஆம் ஆண்டு முதல் 75,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டது. கழிவறைகளை பராமரிப்பதற்காக 160 கோடியே 77 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பள்ளிகளில் கழிப்பறைகளை பராமரிக்கும் பொறுப்பு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறைகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவர்களுக்கு 2014ஆம் ஆண்டு முதல் கையெழுத்து பயிற்சியேடுகள் மற்றும் ஓவிய பயிற்சியேடுகள் 5 கோடியே 10 லட்சம் ரூபாய் செலவில் வழங்கப்பட்டுள்ளன. 500 குழந்தைகள் பயன்பெறும் வகையில் 5 உண்டு உறைவிட பள்ளிகள் நீலகிரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் அமைக்கப்படும் என அறிவித்திருந்தேன். அதன்படி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 3 கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டுவிட்டன. நீலகிரி மாவட்டத்தில் 2 கட்டிடங்கள் மே 2016இல் முடிவடையும் நிலையில் உள்ளன. சமூக விழிப்புணர்வினை குழந்தைகளிடம் கொண்டு செல்லும் வகையில் பள்ளிக்கல்வித்துறையும் காவல்துறையும் இணைந்து பள்ளிகளில் போட்டிகள், கிராம கல்வி திருவிழா போன்றவைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அரசு தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளிகளுக்கு 72 கோடியே 90 லட்சம் ரூபாய் செலவில் 1175 கூடுதல் வகுப்பறைகளும் பெண் குழந்தைகளுக்கென தனியே 270 கழிப்பறைகளும் கட்டப்பட்டுள்ளன. 2013-2014ஆம் ஆண்டு 7,623 பள்ளி செல்லா குழந்தைகளுக்கு உறைவிட வசதியுடன் கூடிய சிறப்பு பயிற்சியும் 15,889 பள்ளி செல்லா குழந்தைகளுக்கு உறைவிட வசதியின்றி சிறப்பு பயிற்சியும் அளிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு கவனம் தேவைப்படும் 1,26,641 குழந்தைகளுக்கு வழங்கப்படுகின்ற உள்ளடக்கிய கல்வியின் தொடர்ச்சியாக 31 கோடியே 66 லட்சம் ரூபாய் செலவில் சிறப்பு பயிற்சிகள், உதவும் உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் பயிலும் மாணவர்களுக்கு முதன்முறையாக பள்ளி நாட்காட்டியுடன் இணைந்த குறிப்பேடுகள் வழங்கப்பட்டுள்ளன என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். அடுத்து 2015-2016ஆம் ஆண்டுக்கான அறிவிப்புகள் செயல்படுத்தப்பட்டிருப்பது குறித்து முதலமைச்சர் எடுத்துரைத்துள்ளார். 5 அரசு தொடக்கப் பள்ளிகள் நடுநிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்டு தொடக்கப் பள்ளிகள் இல்லை என கண்டறியப்பட்டுள்ள 39 குடியிருப்பு பகுதிகளில் 39 புதிய தொடக்கப் பள்ளிகள் தொடங்கப்பட்டு 78 இடைநிலை ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். உட்கட்டமைப்பு வசதிகள் தேவைப்படும் அரசு தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் 770 கூடுதல் வகுப்பறைகள் கட்டப்பட்டதுடன் 287 பள்ளிகளின் வகுப்பறைகள் பழுது சரிபார்க்கப்பட்டுள்ளன. கோயம்புத்தூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் தலா ஒரு புதிய மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. மேலும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் அதிகம் உள்ள கடலூர், காஞ்சிபுரம், நாகப்பட்டினம், நீலகிரி, பெரம்பலூர், விழுப்புரம் மற்றும் திருவாரூர் ஆகிய 7 மாவட்டங்களில் புதிய ஒன்றிய ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டுள்ளன. 1710 அரசு பள்ளிகளில் பயிலும் 2151 பார்வையற்ற மாணவர்களுக்கு பிரெய்லி புத்தகங்களும் 9,088 பார்வைத்திறன் குறைபாடுள்ள மாணவர்களுக்கு உருப்பெருக்கப்பட்ட அச்சு புத்தகங்களும் வழங்கப்பட்டுள்ளன. 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு பெண் கல்வியின் முக்கியத்துவம் மற்றும் சுத்தம், சுகாதாரம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டுள்ளன. கோயம்புத்தூர் மற்றும் மதுரை மாவட்டங்களில் புதியதாக 2 ஆசிரியர் இல்லங்கள் அமைக்கும் பணி நடவடிக்கையில் உள்ளது. தொடக்க மற்றும் நடுநிலைப் பள்ளிகளில் 31/3/2003க்கு முன்னர் பணி நியமனம் பெற்று பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்களின் வருங்கால வைப்பு நிதி கணக்குகள் பராமரிப்பு அரசு தகவல் மையத்திலிருந்து மாநில கணக்காயர் அலுவலகத்தின் கட்டுப்பாட்டிற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், பர்கூர், தஞ்சாவூர் மற்றும் சிவகாசி ஆகிய இடங்களில் உள்ள தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் கிடங்குகள் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீனப்படுத்தி கணினிமயமாக்கப்படும் பணிகள் தமிழ்நாடு காகிதம் மற்றும் செய்தித்தாள் நிறுவனம் மூலம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. 2010, 2011 மற்றும் 2011-2012 ஆகிய 2 ஆண்டுகளில் உயர்நிலைப் பள்ளிகளாக தரம் உயர்த்தப்பட்ட 1054 பள்ளிகளுக்கு 896 பள்ளி கட்டடங்களை கட்டி முடித்திட 1263 கோடியே 53 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2ஆம் நிலை உடற்பயிற்சி இயக்குநராக பதவி உயர்வு பெற்றுள்ள உடற்பயிற்சி ஆசிரியர்கள் கணக்கு தேர்வு தேர்ச்சி பெற வேண்டும் என்ற நிபந்தனை சிறப்பு விதிகளில் நீக்கம் செய்து ஆணை வெளியிடப்பட்டுள்ளது என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா புள்ளி விவரங்களுடன் எடுத்துரைத்துள்ளார்.
இரண்டாவதாக, உயர்கல்வித்துறை அறிவிப்புகளின் செயலாக்கம் குறித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விளக்கமாக குறிப்பிட்டுள்ளார். 2012, 2013 ஆண்டுக்கான அறிவிப்புகள்: சேலம் மாவட்டம் எடப்பாடி, கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி, திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர், ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி, மதுரை மாவட்டம் திருமங்கலம், திருவள்ளூர் மாவட்டம் திருவொற்றியூர், ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி, திருநெல்வேலி மாவட்டம் கடையநல்லூர், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் மற்றும் வேலூர் மாவட்டம் அரக்கோணம் ஆகிய 11 இடங்களில் புதிதாக பல்கலைக்கழக உறுப்பு இருபாலர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளன. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம், புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை, விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை, அரியலூர் மாவட்டம் அரியலூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை மற்றும் வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஆகிய 7 இடங்களில் புதிய அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளன. தேவையான கட்டடங்களும் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி மற்றும் தருமபுரி மாவட்டம் செட்டிக்கரை ஆகிய இடங்களில் புதிய அரசு பொறியியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் செயல்பட்டு வரும் 93 அரசு மற்றும் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளின் உட்கட்டமைப்பு வசதிகள் 100 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டுள்ளன என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். 2013, 2014 ஆண்டுக்கான அறிவிப்புகள்: அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள மண்டல மையங்கள் மற்றும் உறுப்பு பொறியியல் கல்லூரிகளில் கல்வி சார்ந்த கட்டடங்கள் மற்றும் விடுதி கட்டடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு அனைத்து உறுப்பு கல்லூரிகளும் செயல்பட்டு வருகின்றன. சுவாமி விவேகானந்தரின் பெயரில் 25 லட்சம் ரூபாய் செலவில் உயராய்வு மற்றும் கல்வி மையம் அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் ஒரு பொறியியல் கல்லூரி தொடங்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் ஒரு பலவகை தொழில்நுட்ப கல்லூரி தொடங்கப்பட்டுள்ளது. அதற்கு தேவையான கட்டடங்களும் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர், நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், திருப்பூர் மாவட்டம் காங்கேயம், காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி ஆகிய 5 மாவட்டங்களில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளன. உத்திரமேரூர், திட்டக்குடியில் கட்டடம் கட்டப்பட்டுவிட்டது. பிற இடங்களில் கட்டடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. தமிழ்நாடு காமன்வெல்த் அன்னை தெரசா மகளிர் பன்னாட்டு மையம் கொடைக்கானலில் உள்ள அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. 2014, 2015 ஆண்டுக்கான அறிவிப்புகள்: தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்திற்கு 95 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காஞ்சிபுரம் மாவட்டம் சோழிங்கநல்லூர், காரப்பாக்கத்தில் கல்வியியல் வளாகமும் நிர்வாக வளாகமும் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. மயிலாடுதுறையில் மணல்மேடு என்னுமிடத்தில் இருபாலர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தொடங்கப்பட்டுள்ளது. கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவ மாணவியருக்கான புதிய விடுதி மற்றும் MIT வளாகத்தில் நிர்வாக கட்டடம் மற்றும் விடுதி 30 கோடியே 70 லட்சம் ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. அரசு கலை மற்றும் அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள உதவி பேராசிரியர்கள் பணியிடங்களில் 370 பணியிடங்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து உபரி பேராசிரியர்கள் மூலம் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். தஞ்சாவூர் மற்றும் தருமபுரியில் புதிய மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குநர் அலுவலகங்கள் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. உயர்கல்வித்துறையின் 13 பல்கலைக்கழகங்களில் நூலகம் சார்ந்த தகவல்கள், ஆராய்ச்சி மற்றும் பாடப்பொருள்கள் இணையதளம் மூலம் இணைக்கப்பட்டுள்ளன. திருச்சிராப்பள்ளி, மதுரை மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் இயங்கி வரும் மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குநர் அலுவலகங்களுக்கு சொந்த கட்டிடங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. 2014, 2015 கல்வியாண்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 163 புதிய பாடப்பிரிவுகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். உயர்கல்வித்துறையில் 2015, 2016 ஆண்டுக்கான அறிவிப்புகள்: அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள பல்கலைக்கழக துறைகளை உள்ளடக்கிய 4 வளாகங்களுக்கும் 13 உறுப்பு கல்லூரிகளுக்கும் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த 252 கோடியே 60 லட்சம் ரூபாய் செலவில் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அண்ணா பல்கலைக்கழகம் மூலம் ஆளில்லா வான்வெளி வாகனம் வடிவமைக்கப்படும் திட்டத்திற்கு 20 கோடி ரூபாய் வழங்கப்பட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் உட்பட 7 பல்கலைக்கழகங்களுக்கு உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேலும் மேம்படுத்தும் வகையில் 62 கோடி ரூபாய் செலவில் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. 5 புதிய அரசு பலவகை தொழில்நுட்ப கல்லூரிகள் 150 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துவங்கப்படும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் மூலம் 5 உறுப்பு கல்வியியல் கல்லூரிகள் 15 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் துவங்கப்படும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. தேனி மாவட்டம் உட்பட 3 மாவட்டங்களில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் 25 கோடியே 44 லட்சம் ரூபாய் செலவில் இந்த கல்வியாண்டில் துவங்கப்பட உள்ளன.
டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதியில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி துவங்கப்பட்டுள்ளது. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரியும் கௌரவ விரிவுரையாளர்களுக்கு வழங்கப்படும் மாத மதிப்பூதியம் 10,000 ரூபாயிலிருந்து 15,000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது என உயர்கல்வித்துறை அறிவிப்புகளின் செயலாக்கம் குறித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா விளக்கமாக எடுத்துரைத்துள்ளார். மூன்றாவதாக, ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அறிவிப்புகளின் செயலாக்கம் குறித்து முதலமைச்சர் எடுத்துரைத்துள்ளார். 2012-2013 ஆண்டுக்கான அறிவிப்புகள். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மூலம் 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 2648 குடிநீர் திட்ட பணிகள் எடுக்கப்பட்டு பணிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டுள்ளன. 2013-2014 ஆண்டுக்கான அறிவிப்புகள். சூரிய மின்சக்தியுடன் கூடிய பசுமை வீடுகளுக்கான அலகுத் தொகை 2013-2014 ஆண்டு முதல் 1,80,000 ரூபாயிலிருந்து 2,10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருகின்றது. இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டத்தின் கீழ் 2013-2014 நிதியாண்டு முதல் ஒரு வீட்டிற்கான அலகுத் தொகை 1,00,000 ரூபாயிலிருந்து 1,20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்பட்டு வருகின்றது. ஊரக பகுதிகளில் திடக்கழிவு மேலாண்மை பணிகளுக்காக முதற்கட்டமாக குப்பை அதிக அளவில் உருவாகக்கூடிய 2,000 கிராம ஊராட்சிகளில் தூய்மை காவலர் மூலம் வீடு வீடாக கழிவுப் பொருட்களை சேகரித்தல், அகற்றுதல் மற்றும் பாதுகாப்பான முறையில் வெளியேற்றுதல் ஆகிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கிராம ஊராட்சிகளில் கூடுதலாக 16,726 துப்புரவு பணியாளர் பணியிடங்கள் கூடுதலாக ஏற்படுத்தப்பட்டு 16,320 பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர். 50 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் சூரிய சக்தியுடன் கூடிய மின்வசதி ஏற்படுத்தும் திட்டம் தொடங்கப்பட்டு 46 ஊராட்சி ஒன்றியங்களில் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. கூடுதலாக 35 ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் இத்திட்டம் செயல்படுத்திட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கிராம ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றிய தார் சாலைகள் பராமரிப்பிற்கு 400 கோடி ரூபாய் செலவில் 3,977.28 கிலோமீட்டர் நீளமுள்ள 2004 சாலை பணிகள் எடுக்கப்பட்டு அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டுள்ளன. 1,184.10 கிலோமீட்டர் நீளமுள்ள 539 சாலை பணிகள் 154.78 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிளாஸ்டிக் கழிவுகளை கொண்டு தார்ச்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 25 புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்கள் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. 200 ஊராட்சிகளுக்கான அலுவலக கட்டடங்கள் 20 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. 2013-2014 ஆண்டிற்கான ஊரக கட்டட பராமரிப்பு மற்றும் புனரமைப்பு திட்டத்தின் கீழ் 38,137 பணிகள் 212.720 கோடி ரூபாய் செலவில் எடுக்கப்பட்டு அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டுள்ளன. 2013-2014 ஆண்டில் தகுதியான மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மற்றும் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகளுக்கு 6,035 கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2,388 கிராம வறுமை ஒழிப்பு சங்கங்களுக்கு முதல் தவணையாக தலா ரூபாய் 4 லட்சம் வீதம் ரூபாய் 95.52 கோடி சமுதாய முதலீட்டு நிதியாக வழங்கப்பட்டுள்ளது. இரண்டாம் தவணையாக ஒரு கிராம வறுமை ஒழிப்பு சங்கங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். தற்போது 2033 கிராம வறுமை ஒழிப்பு சங்கங்களுக்கு 50.90 கோடி ரூபாய் சமுதாய முதலீட்டு நிதியாக வழங்கப்பட்டுள்ளது. தர மதிப்பீட்டில் தேர்ச்சி பெறும் ஊராட்சி அளவிலான 3,817 கூட்டமைப்புகளுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் 38.17 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் புதுவாழ்வு திட்டத்தின் கீழ் 75,280 சுய உதவிக் குழு உறுப்பினர்களுக்கு படிப்பறிவு, எண்ணறிவு மற்றும் எழுத்தறிவு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. சுய உதவிக் குழு உற்பத்திப் பொருட்களின் விற்பனையை மேம்படுத்த 94 மதிய அங்காடிகள் மற்றும் விற்பனை மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன. பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுப்பதற்காக தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் தமிழ்நாடு புதுவாழ்வு திட்டத்தின் கீழ் 23,381 பேர் பாலின பயிற்சி பெற்றுள்ளனர். சுய உதவிக் குழு பெண்கள் மூலம் சூரிய சக்தி சாதனங்கள் பயன்பாட்டினை ஊக்குவித்தல் மற்றும் பராமரிக்கும் வகையில் 4,000 பெண்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. சுய உதவிக் குழுக்கள் மற்றும் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகளிலிருந்து 3,176 வங்கி முகவர்கள் பல்வேறு வங்கிகளால் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். சுகாதார சேவைகள் அனைவரையும் சென்றடையும் வகையிலும் தொற்றா நோய்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திடவும் சென்னை நீங்கலாக மாநிலம் முழுவதும் 45,33,563 சுய உதவிக் குழு உறுப்பினர்களுக்கு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. 2014-2015 ஆண்டுக்கான அறிவிப்புகள். 1000 புதிய மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிகள், 3000 சிறு மின்விசை பம்புகள் அமைக்கும் பணிகள், 1000 கைப்பம்புகள் அமைக்கும் பணிகள், பழுதாகியுள்ள 10,000 ஆழ்துளை கிணறுகளை புனரமைக்கும் பணிகள் பல்வேறு ஊரக வளர்ச்சி திட்டங்களின் கீழ் 101 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டுள்ளன.
கிராமங்களை சுகாதாரமாகவும் தூய்மையாகவும் பராமரிக்கும் வகையில் குப்பைகளை எடுத்துச் செல்வதற்காக கிராம ஊராட்சிகளுக்கு 17,638 3 சக்கர மிதிவண்டிகள் 35.27 கோடி ரூபாய் செலவில் கொள்முதல் செய்யப்பட்டு பயன்பாட்டில் உள்ளன. பழுதடைந்த கிராம உள்ளாட்சி அலுவலக கட்டடங்களுக்கு பதிலாக 262 புதிய ஊராட்சி அலுவலக கட்டிடங்கள் 60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. 238 அலுவலக கட்டிடப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. கிராம பகுதிகளில் உள்ள பழுதடைந்த 1399.28 கிலோமீட்டர் நீளமுள்ள பேருந்து செல்லும் ஊராட்சி ஒன்றிய சாலைகள் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வலுப்படுத்தப்பட்டு மேம்பாடு செய்யப்பட்டுள்ளன. 6 மாதம் முதல் 6 வயது வரையுள்ள சின்னஞ்சிறு குழந்தைகள், கருவுற்றிருக்கும் பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் வளரிளம் பெண்கள் ஆகியோருக்கு சுகாதாரமான சூழ்நிலையினை அளிக்கும் வகையில் 2497 அங்கன்வாடி மையங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. 503 அங்கன்வாடி மையங்கள் கட்டப்பட்டு வருகின்றன. நடப்பு நிதியாண்டில் ஊரக பகுதிகளில் உள்ள 44,219 ஊரக சொத்துக்கள் 211.48 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்பட்டுள்ளன. 2014-2015 ஆண்டில் 169 கோடி ரூபாய் மதிப்பில் 1600 கிலோமீட்டர் நீளத்திற்கு பிளாஸ்டிக் கழிவுகளை பயன்படுத்தி தார் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 3510 கிராம ஊராட்சி சேவை மையங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. 950 கிராம சேவை மையங்களின் கட்டிடப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதுபோன்று 112 வட்டார ஊராட்சி சேவை மையங்கள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. 38 வட்டார ஊராட்சி சேவை மையங்கள் கட்டிடப் பணிகளும் நடைபெற்று வருகின்றன. மகளிரை சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக ஆற்றல்படுத்தும் நோக்கில் 2014-2015 ஆண்டில் சுய உதவிக் குழுக்களுக்கு 6171.74 கோடி ரூபாய் வங்கிகளிலிருந்து கடனாக வழங்கப்பட்டுள்ளது. சுய உதவிக் குழுக்கள் மற்றும் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகளுக்கும் வங்கிகளுக்கும் இடையே ஒரு பாலமாக செயல்படும் விதத்தில் 1338 குழு உறுப்பினர்கள் சமூக வங்கி ஒருங்கிணைப்பாளர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். சமுதாய முதலீட்டு நிதி 3518 கிராம வறுமை ஒழிப்புச் சங்கங்களுக்கு செயல்பாட்டின் அடிப்படையில் மொத்தம் 80.94 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. ஊரக பகுதிகளில் சிறிய அளவிலான விவசாய நிலங்களை வைத்திருக்கும் ஆதிதிராவிட, பழங்குடியின, சிறு மற்றும் குறு விவசாயிகளின் கூடுதல் வருவாய்க்கு வழி ஏற்படுத்தி தரும் வகையிலும் வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை மற்றும் தமிழ்நாடு நீர்வள மேம்பாட்டு நிறுவனத்துடன் ஒருங்கிணைந்து 944.60 ஹெக்டேர் நிலங்களில் மரக்கன்றுகள் மற்றும் பழக்கன்று வளர்ப்பு பணிகள் 62.69 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்டுள்ளன. விவசாய பெருங்குடி மக்கள் உற்பத்தி செய்கின்ற பொருட்களுக்கு சேமிப்பு வசதிகள் ஏற்படுத்தும் வகையில் 300 உணவு தானிய சேமிப்பு கிடங்குகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. 85 சேமிப்பு கிடங்குகளின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. 2015-2016 ஆண்டுக்கான அறிவிப்புகள்: தமிழ்நாடு ஊரக சாலைகள் மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் 800 கோடி ரூபாய் செலவில் 4225.10 கிலோமீட்டர் நீளத்திற்கு 2388 சாலை பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு 870 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 1518 பணிகள் நடைபெற்று வருகின்றன. அதுபோன்று 41 பாலப் பணிகள் 59.63 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வருகின்றன. ஊரக பகுதிகளில் பல்வேறு அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் வகையில் சாலைகள், பாலங்கள், ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்கள், கிராம ஊராட்சி அலுவலக கட்டடங்கள் போன்ற பல்வேறு பணிகள் 377.63 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. கிராமப்புறங்களில் உள்ள மக்கள் தங்கள் கிராமங்களிலேயே பல்வேறு அரசு சேவைகளை பெறும் வகையில் மின்னணு சேவையை அறிமுகப்படுத்த 3890 கிராம ஊராட்சிகளில் சேவை மையங்கள் ஏற்படுத்திட 661 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் எடுக்கப்பட்டுள்ளன. அவற்றில் 110 பணிகள் முடிக்கப்பட்டு மீதமுள்ள பணிகள் நடைபெற்று வருகின்றன. 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 8 லட்சம் தெரு விளக்குகளை LED விளக்குகளாக மாற்றிட அனுமதி வழங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. கிராமங்களில் உள்ள தெருக்களை சிமெண்ட் பேவர் பிளாக் கொண்டு மேம்படுத்த 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் எடுக்கப்பட்டு நடைபெற்று வருகின்றன. கிராம ஊராட்சிகளில் 2வது கட்டமாக 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாநகராட்சிகள், சிறப்பு நிலை நகராட்சிகள் மற்றும் மாவட்ட தலைநகரங்கள் ஆகியவற்றின் அருகில் உள்ள 7000 கிராம ஊராட்சிகள் தெரிவு செய்யப்பட்டு தூய்மை காவலர்களை கொண்டு திடக்கழிவு மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2015-2016 ஆண்டில் புதுவாழ்வு திட்ட பகுதியில் உள்ள கிராமப்புற இளைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் 30,000 இளைஞர்களுக்கு திறன் வளர்ப்பு பயிற்சி அளித்து வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன.
ஊரக பகுதிகளை பசுமைமயமாக்கும் வண்ணம் 2000 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகளின் இருமருங்கிலும் மரக்கன்றுகள் நடும் பணி முடிக்கப்பட்டுள்ளன. 2015-2016 ஆண்டில் இந்திரா நினைவு குடியிருப்பு திட்ட பயனாளிகள் மற்றும் பசுமை வீடுகள் திட்ட பயனாளிகளின் 81,287 இல்லங்களில் வீட்டுத் தோட்டம் அமைக்கும் பணியாக 3,25,148 மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. கிராமப்புறங்களில் செயல்படும் சுய உதவிக் குழுக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்காக சிறு கடன்கள் வழங்கும் பொருட்டு 2015-2016 நிதியாண்டில் 700 ஊராட்சி அளவிலான கூட்டமைப்புகளுக்கு 58 கோடி ரூபாய் அமுத சுரபி நிதி வழங்கப்பட்டுள்ளது. கிராமப்புறங்களில் ஒரே தொழிலை மேற்கொள்ளும் சுய உதவிக் குழுக்களை ஒருங்கிணைத்து தேவைப்படும் உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்திட 2015-2016 ஆண்டில் தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் 1500 ஒத்த தொழில் குழுக்களுக்கு 15 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. கிராமப்புறங்களில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் மற்றும் நலிவுற்றோர்கள் சிறு தொழில் செய்து வருவாய் ஈட்டி வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் வட்டியில்லா கடன் நிதி உதவி அளித்திட 600 கிராம வறுமை ஒழிப்பு சங்கங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வீதம் 12 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளது. இதுவரை சுய உதவிக் குழுவில் உறுப்பினராக இல்லாத ஆதரவற்றோர், ஏழைகள் மற்றும் நலிவுற்றோர்களைக் கொண்டு 11,452 புதிய சுய உதவிக் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மகளிர் சுய உதவிக் குழு உறுப்பினர்களின் பொருளாதார மேம்பாட்டினை உறுதி செய்யும் வகையில் 5,784.32 கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்பாக மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மகளிர் சுய உதவிக் குழுக்கள் தாங்கள் நடத்தும் கூட்டங்கள், சந்தா தொகை செலுத்துதல், சேமிப்பு போன்ற நடைமுறைகளுக்கு உதவிடும் வகையிலும் அவர்களின் செயல்பாடுகளை மேற்பார்வையிடவும் தமிழ் மொழியில் சிறப்பு மென்பொருள் ஒன்றை உருவாக்கி அம்மா கைபேசி திட்டம் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை 110வது விதியின் கீழ் பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை ஆகிய 3 துறைகளில் ஆண்டுதோறும் தாம் வெளியிட்ட அறிவிப்புகள் எவ்வாறு நிறைவேற்றப்பட்டுள்ளன என்பதை புள்ளிவிவர ஆதாரங்களுடன் விளக்கமாக எடுத்துரைத்துள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, பிற துறைகளின் அறிவிப்புகள் செயல்படுத்தப்பட்டிருப்பது குறித்த விவரங்களும் தொடர்ந்து வெளியிடப்படும் என தெரிவித்துள்ளார்.